எக்ஸ்ப்ளோரிங் பாகாயம் மில்ஸ். அப்படின்னு மோர் குடிங்க, ஹெல்த்தியாக இருங்க. டேட் பார்த்தீங்கன்னா March 24 ஒரு 5:30 நாங்கள் வேலூரில் ஒரு மவுண்டன் கிளைம் பண்ணலாம்னு இருக்கோம். பிடிச்சிட்டு வந்துருக்கோம். ஸோ மவுண்டனோட ஹைட் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 350 மீட்டர்ஸ் ஹைட் இருக்கும் நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீக்காக இருக்கும். அதாவது இப்படி தான் போகணும், நம்ம ரொம்ப இப்படி இல்லை, லைட் டைப் போகணும். ஆனால் நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கும், ஒரு பேர் ஸ்பீடாக வந்து. அதனால் ட்ரை பண்ணுறது ஃபுல்லாக வீடியோ எடுத்துக்கிறேன், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் ஈவினிங் டைமில் முடிஞ்சால் வந்து மவுண்டன்ஸ் ஏறுங்க, நேச்சர் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ பாதி ஏறிட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பீக்கு. ஸோ இதுதான் வந்து ஏற போகிறோம். இது வந்து எனக்கு இவ்வளோ வெயிட் இருக்குது. ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் நான் நிறைய மலை ஏறியிருக்கேன். சொல்லப்போனால் ஸ்ரீபுரத்தில் ஒரு மலை, அது நிறைய டைம் தனியாக கூட ஏறியிருக்கேன். காலையில் ஒரு 6 o'clock. அதுவும் அந்த வின்டர் சீசன்லாம் எல்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும். நவம்பர், டிசம்பர், மிட் ஆஃப் ஜான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபுல்லாக வந்து நீங்கள் மேலே டாப் வரைக்கும் இருக்கீங்கன்னா சுற்றி பனியாக இருக்கும். உங்களுக்கு சுற்றி ஹெவன் மாதிரி இருக்கும். ஃபுல்லாக கீழே உங்களுக்கு அப்படி கூட போகலாம், அப்படி போகலாம். சுற்றி பனியாக இருக்கும், சுற்றி அப்படியே க்ளவுட்ஸாக இருக்கும். அதுவும் அந்த ஸ்ரீபுரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப்பில் போயிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு கல் மேலே நிற்பீங்க. கல் கீழே இருந்து அப்படியே அந்த க்ளவுட்ஸ்லாம் உங்கள் மேலே வந்து அப்படி பட்டு போகும். செம்ம ஃபீலாக இருக்கும் அது. ஆனால் நீங்கள் காலையிலே போயிடணும். அது ஒரு காலையில் ரொம்ப காலையில் இல்லை, ஒரு 5:30 6க்கு இல்லை ஒரு 6:30 அங்கே இருக்கிற மாதிரி போனால் கூட நல்லா இருக்கும். கீழே எதுவுமே தெரியாது உங்களுக்கு அங்கே போயிட்டீங்கன்னா. இந்த மோட்டரும் அப்படி தான். இந்த மோட்டர் வந்து ஈவினிங் டைமில் ஏறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் வந்து கேட்டால். ஈவினிங் டைமில் நல்லா காற்று வரும் மேலே இந்த மலையில் கூட. அண்ட் நாங்கள் 2021 அந்த மாதிரி ஏர்லலாம் பார்த்திங்கன்னா பாலுமதிலாம் ஏறி இருக்கும் நிறைய டைம். மவுண்டன் கீழே வந்து ரன்னிங் பிளேஸ்க்கும். நான் சொல்கிற மலைலாம் வேலூரில் இருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனா கமெண்ட் பண்ணுங்க, நான் கூகுள் மேப் லிங்க்கை போடுறேன். ஏன்னா என் சேனல்ஸ் நிறைய ஃபாரினர்ஸ் கூட பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக ஒரு டிஸ்க்ளைமருக்காக சொன்னேன். நான் ஏறும்போது தெரியும் உங்களுக்கு. அப்படியே மேடை எவ்வளோ ஹைட்டாக இருக்கு பாருங்க. நாங்கள் இப்போ கொஞ்சம் அடி போகிறோம். ஐயோ பாருங்க, கல் வந்துருக்கோம். குணா கேவ்ஸ் மாதிரி இருக்குது. கீழே வந்துட்டு நான் ரெஸ்கியூ பண்ணிவிடுங்க தயவு செஞ்சு. இது பாருங்க, இந்த இவ்வளோ பீக் தான் நாங்கள் ஏறின்னு வந்தோம். ஸோ இது மாதிரி நான் கை வச்சு ஏற போகிறேன். ஏறிட்டேன். ஃபுல்லாக எரிஞ்சிருக்கு. ஸோ இந்த சாம்பிள் வச்சே சொல்லலாம் நம்ம இது எப்போ எரிஞ்சிக்கணுன்ட்டு. முதலே தான் எரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் நைட்டு. வந்தாச்சு. ஒரு 5 மினிட்ஸில் இந்த மலை ஏறலாம். 5 இல்லை 10 மினிட்ஸில் ஏறலாம். இப்போ நம்ம சன்செட்டை தான் பார்க்க போகிறோம். அதுதான் எங்கள் மெயின் கோல். அதுதான் எங்கள் மெயின் கோல். ஓ பாருங்கள், கிறிஸ்டல் கிளியர். ஓ திஸ் இஸ் வேலூர். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ போட்டுருப்பேன். இதுதான் நம்ம வேலூர். நம்ம வேலூர் நான் பாங்க மலைக்கு மேலே. இதுதான் தம்ப்நெயில், கேப்ஷன், டைட்டில். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 தான் ஆகுது. ஸோ ஃபுல்லாக நல்ல ஒரு வியூ. ஸோ வேலூரோட இம்பார்ட்டன்ஸ் சொன்னீங்கன்னா, நீங்கள் மலைக்கு மேலே போனீங்கன்னா நீங்கள் எந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் 360 ஆங்கிள் உங்களுக்கு மலை தான் இருக்கும் மேக்ஸிமம். ஃபுல்லாகவே அதாவது வேலூர் சுற்றி வந்து ஃபுல்லாக மலையாக தான் இருக்கும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக பாகாயம். ஸோ அங்கே ஒரு கோயில் தெரியுதுல்ல, அதுதான் நான் சொன்ன பாலுமதி கோயில். ஸோ நான் சொன்ன ஸ்ரீபுரம் வந்து அது அங்கே இருக்குல்ல அந்த மலை. ஸோ இந்த மலை தான் ஆல்ரெடி இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கும் வந்தாச்சு. இது வந்து அந்த ஏரி அங்கே ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். ஒரு பிரிட்ஜ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு. இப்போ இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே வந்து மெயின் ரோடு. ஸோ இது அப்படியே தந்தை பெரிய காலேஜ் கிரவுண்ட் அது. ஸோ
சிஎம்சி கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. இது அங்கே என் கை இருந்தது அங்கே. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து அங்கே வந்து சிஎம்சி கேம்பஸ். ஸோ எல்லாத்துக்கும் நடுவில் நான். ஸோ இந்த மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் மலை மேலே ஏறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போது உங்களுக்கு கீழே எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும். இப்போது உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற இந்த பில்டிங்ஸ் ஸ்மால் அசட்ஸாக நினச்சிக்கிங்க. ஸோ மீன்வைல் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப மலைக்கு மேலே இருக்கும்போது சின்னதாக தெரியும். ஸோ அதை நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிடலாம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாமே வந்து நம்ம மனசை பொறுத்து, நம்மளோட தாட்ஸை பொறுத்து, நம்மளோட திங்கிங் அனாலிசிஸை பொறுத்து. ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்ளம் நினச்சிங்கன்னா அது நீங்கள் பெரிய ப்ராப்ளம் நினச்சா அது பெரிய ப்ராப்ளம் தான். ஒரு சின்ன ப்ராப்ளமாக நினச்சா இதோ இந்த மாதிரி சின்ன பில்டிங்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நினச்சிக்கோங்க. ஸோ லைஃப் வந்து ரொம்ப லாங்லாம் இல்லை, ஒரு சின்ன லைஃப் தான். ஸோ மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணுங்கள். ஃபார் மோர் என்னை விட்டு பிடிச்சிட்டாங்க அதுக்குள்ளேயோ. ஸோ அதான் லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்மால் ஜேர்னி தான். ஸோ ஹாப்பியாக இருங்க, எல்லா மொமெண்ட்டும் ஹாப்பியாக இருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அடிக்கடி இந்த மாதிரி நேச்சர் கிட்ட வந்து உங்களை நீங்கள் டைம் ரிப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ தட் யூ கேன் ஹேவ் சம் பீஸ் இன் யூர் மைண்ட். ஹாய் எவ்ரிவன். ஸோ மலை மேலே நீங்கள் ஏறும்போது வந்து தெரியும், நீங்கள் டயர்டாக தான் இருப்பீங்க. மேலே போய்ட்டு ரொம்ப தர்ஸ்டியாக இருக்கும், தண்ணி குடிக்க முடியாது, தண்ணி குடிக்கணும் போல இருக்கும், இல்லை மோர் குடிக்கணும் போல இருக்கும், இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கும். சப்போஸ் நீங்கள் கீழே இருந்து ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட், ஒரு பிளாஸ்டிக் ப்ராடக்ட் இல்லை ஒரு கவரில் வந்து ஜூஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் குடிச்சிட்டு வந்து நீங்கள் வந்து கையோடு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா இங்கே வந்து போடாதீங்க, போட்டால் பொல்யூட் ஆகிடும். ஸோ இது வந்து மவுண்டன் வந்து அஃபெக்ட் பண்ணுவோம். ஸோ பொல்யூட் ஆல்ரெடி வந்து உலகத்தில் வந்து பாதி இடம் வந்து பொல்யூட்டடாக தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் வந்து கீழே போய் டஸ்ட்பினில் போய் மலையிலேருந்து கீழே இறங்கி டஸ்ட்பினில் எங்கன்னா போட்டுருங்க. ஸோ அது வந்து மேபி என்விரான்மெண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். லைக் நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷன் நம்மள மாதிரியே வந்து என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு கீழே இறங்கி போய் டஸ்ட்பினில் போட்டுருங்க. ஓகே, பை. After sunset. So signing off from Ajay. So see you in the next video. Bye guys.